ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ வேர்ஷன் 11 வந்து இப்போ நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் வேர்ஷன் 10லேருந்து. ஸோ இந்த வேர்ஷன் 11ல் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, தட் மீன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன். நிதானமாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ஷன் 11ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அப்படின்றது காட்டாது. அதுக்கு பதிலாக எக்ஸிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள் பொசிஷனை அப்படின்றத காட்டும். ஸோ அது இந்த ஜோனுக்குள்ளே வரப்போ உங்களுக்கு இண்டிகேஷனாக காட்டும். அது இல்லாமல் மொமெண்டம் என்ட்ரி P/CE S/PE அப்படின்றது வந்து வித் எப்படி சொல்கிறது, அன்வான்ட் ஏரியாவில் வந்து வராது. தட் மீன்ஸ் ஒரு க்ரீன் லைன் அண்ட் ப்ளூ லைனுக்கு நடுவில் வராது. அதேமாரி ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைனுக்கு நடுவில் வராது. ஸோ இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்லி அந்த என்ட்ரி வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் க்ரீன் லைனுக்கு மேலேயும் அதேமாரி டார்க் ரெட் லைனுக்கு கீழேயும் வரும். அது இல்லாமல் வால்யூம் அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது கூடவே ட்ராப் டேபிள் அப்படின்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வித் டைமிங்கோடு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது கூட வெயிட்டேஜ்னா சேம் டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் ட்ராப்ஸ் வருது அப்படின்னா அது வந்து வெயிட்டேஜ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் இப்போ எப்படி இன்புட்ஸோட செட்டிங்ஸ் வந்து மாற்றுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஆப்ஷன் டிகோடர் எம்பவர் மாஸ்டர் டூல் அப்படின்றத எடுத்திருக்கேன். செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இண்டிகேட்டர்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லிக்குள்ளே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து காட்டினதுக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துருங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே கர்சர் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸகன் ஷேப்பில் ஒரு இண்டிகேஷன் காட்டும். இதுதான் செட்டிங்ஸ், இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் அப்படின்னா இதுதான். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டில் இப்படி தான் காட்டும். இன்புட், ஸ்டைல், விசிபிலிட்டி 3 ஏரியா காட்டும். இதில் ஃபஸ்ட்டு ஷோ ஏஐ கமெண்ட்ரி அப்படின்றது டிக் பண்ணியிருக்கட்டும். அது எதுவும் டிசேபிள் பண்ண வேணாம். அதுக்கேற்ற மாதிரி டேஷ்போர்ட் பொசிஷன் அப்படின்றது டாப் ரைட் அப்படின்றது இருக்கட்டும், அதை மாற்ற வேணாம். எனேபிள் ஸ்மார்ட் அலர்ட்ஸ் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கட்டும், அதுவும் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஷோ எம்பவர் சிக்னல் அப்படின்றது மொமெண்டம் சிக்னலை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அது சினாரியோ வைஸ் புல்லிஷ்க்கு 6 சினாரியோ, பீரிஷ்க்கு வந்து 6 சினாரியோ அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணியிருப்போம். ஸோ அது வேணும் எனக்கு, மொமெண்டம் என்ட்ரின்றது ஒரு ட்ரெண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டிக் மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ ஷோ ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ், இப்போ வந்து விஎஸ், விபி, ஓஎஸ், ஓபி இது மட்டும்தான் நம்மளுக்கு ட்ராப் பேஸ்டு சிக்னலாக இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எக்ஸிட் பண்ணணுமா இல்லை ஹோல்ட் பண்ணணுமான்றதுக்கான ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அதுவும் டிக் பண்ணியிருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸிட் பண்ணணுமா இல்லை ஹோல்ட் பண்ணணுமான்ற இண்டிகேஷன் வந்து ஒரு கேண்டில் கூட டினோட் ஆகிட்டே வரும். சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 கேண்டில் தள்ளி ஒரு இன்டிமேஷன் மாதிரி கேண்டலில் காட்டும். சப்போஸ் அது 2 கேண்டலில் காட்டலாமா இல்லை 3 கேண்டில் வரைக்கும் காட்டலாமான்றதை நீங்கள் இங்கே மினிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 3 கேண்டில் வரைக்கும் காட்டினா வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து 3ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து புல் பியர் ஜோன் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. இது டிக் பண்ணியிருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் நோட் அப்படின்றது ஷோ ஆக்ஷன் நோட் ஆன் எவ்ரி என்ட்ரி. ஓகேங்களா? ஆக்ஷன் நோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு டூல் டிப் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அது காட்டணுமா வேணாமா அப்படின்றதுக்கு இங்கே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்ஷன் நோட் எவ்ரி 6 பார்ஸ்னால் தொடர்ந்து 6 பார்ஸ் கேண்டலுக்கு நீங்கள் காட்டணுமா இல்லை அதை ரெடியூஸ் பண்ணி எனக்கு 2 பார்ஸ் காட்டினா போதும் அப்படின்றதுக்கு நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனேபிள் ஆல் அலர்ட்ஸ் அப்படின்றது டிக் ஆகிருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் டெய்லி ரிஸ்க் நோட்டீஸ் அப்படின்றது இருக்குது. இது வந்து நம்ம செபி ரூல்ஸ் படி இந்த டூலை நீங்கள் ஒரு அனலிட்டிக்ஸ் டூலாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இந்த டூல் மூலிமா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் இது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணணும். இது நான் ஆக்சுவலாக செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் டூலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் ட்ரேடிங் வியூவில். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிளைண்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ரிஸ்க் நோட்டீஸ் அலர்ட் வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சினாரியோ கைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன சினாரியோஸ் இருக்குது மொமெண்டம் என்ட்ரியில் அப்படின்றத நீங்கள் இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அப்டேட் ஆகும். ஸோ அந்த டேபிள் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த டேபிளை வந்து நீங்கள் எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த டேபிள் வேணாம் அப்படின்னா அந்த டேபிள் எடுத்து விட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு ஷோ ரிட்டைல் ட்ராப் டேபிள் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கணும். ஸோ அது எதுவும் மாற்ற தேவையில்ல. அது அந்த ரைட்டில் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ லைவ் சிக்னல் மானிட்டர் அப்படின்றது நீங்கள் வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா ஒரு மொமெண்டம் என்ட்ரிக்கு நான் சினாரியோ பார்க்காம டேரெக்டாக அது என்ன கைண்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்றத அதுவே இண்டிகேட் பண்ணி சொல்லும். அது வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுடலாம். இந்த ஷோ ரேஞ்ச் லைன்ஸ் அப்படின்றது எடுத்து விட்டுருங்க. அது அன்டிக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் எனேபிள் ரெஃப்ளெக்ஸ் மோட் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் கீழே இந்த 5 இது கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே டிக் பண்ணியிருக்கட்டும். எனேபிள் கஸ்டம் அலர்ட்ஸ் அப்படின்றது வேணாம். ஸோ அது டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க. ரெக்வயர் இம்பல்ஸ்ன்றது டிக் மார்க் இருக்கட்டும். இந்த ஒன்லி புல்லிஷ் ட்ரெண்ட், ஒன்லி பீரிஷ் ட்ரெண்ட் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஷோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சிக்னல், ஷோ ஸ்ட்ரக்சர் ஜோன்ஸ் அப்படின்றது 2 மட்டும் டிக் பண்ணியிருக்கட்டும். ஷோ ஸ்ட்ரக்சர் பேனல்னு இருக்கணும். அது மட்டும் அந்த டிக் மார்க் மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கீழே இந்த 5 காட்டியிருக்கும் பாருங்கள். இந்த 5க்குமே டிக் மார்க் அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக, எதுவும் மாற்ற தேவையில்ல. நெக்ஸ்ட் ஃபைனலாக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா இந்த மல்டி ட்ராப் டேபிள் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கட்டும். சப்போஸ் சிஸ்டமில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து பாட்டமில் இந்த லெஃப்ட் கார்னரில் வச்சுக்கோங்க. ஸோ டேபிள் பாட்டம் லெஃப்ட் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே டைனியாக இருக்கணுமா இல்லை ஸ்மாலாக இருக்கணுமா அதோட சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐ வெயிட்டேஜ்னு சொல்லியிருப்பேன், அதுவும் டிஃபால்ட்டாக டிக்காக இருக்கட்டும். சப்போஸ் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிக் மார்க்கை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் டிக் மார்க்கை எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்குள்ளே வாங்க. ஸ்டைல்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா இந்த கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த லைன்ஸ்ன்ற ஃபீல்டை மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் செட்டிங் வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிளில் என்னென்ன ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் பயாஸ் இருக்குது, ஐ வெயிட்டேஜ் வந்திருக்கா இல்லை வரலையா அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ வித் டைம் ஃப்ரேமோட வரும். என்ன டைமுக்கு அந்த ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, வேலிட் செல் வந்திருக்கா இல்லை வேலிட் பை வந்திருக்கா இல்லை எக்ஸிட் கண்டிஷன் வந்திருக்கா அப்படின்றது இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் அக்சஸ் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸை டிஃபால்ட்டாக மாற்றிடுங்க. இப்போ நான் ஷோ பண்ணதை திருப்பி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பண்ணிவிட்டு மறக்காமல் இதோட ஃபீட்பேக்கை வந்து குரூப் சாட்லேயோ இல்லை இந்த வீடியோ கீழேயோ நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரூல்ஸ் வந்து அடாப்ட் ஆனதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் தட் மீன்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ரியல் மணியில் பண்ணுங்கள். பட் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி எமோஷன் எந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகக்கூடாது. ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த ரூல்ஸு தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ட்ரேடிங். தேங்க்யூ.